ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனுக்கு டேஸ்டியாகவும் சிம்பிளாக இந்த பாஸ்தா தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இன்றைக்கி வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஷேப் பாஸ்தா தான் இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். இதையும் அதில் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டேன். ஒரு 15 நிமிஷம் பொறுத்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். வதங்கினதுக்கப்புறமா இந்த தக்காளி எடுத்து ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். திரும்ப பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நறுக்கி வச்சுருந்த பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த தக்காளியை இது கூட சேர்த்துட்டேன். இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வேக வச்சு ஆற வச்சுருந்த பாஸ்தாவையும் போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா சுட சுட சூப்பராக டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார்